ஸோ இதில் பேர்லேயே வந்து ஒன் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் சுட சுட தரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சென்டென்ஸ் மாதிரி இதை வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு குறளை. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் பார்த்த டோக்கனைசேஷன் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு என் டேட்டா செட்டில் 2 திருக்குறள் தான் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். டேட்டா செட்லேயும் இருக்க அந்த டூப்ளிகேட் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒக்காபுலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 குறள்லையுமே வந்து 7 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என் ஒக்காபுலரியில் வந்து 14 வேர்ட்ஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த ஒக்காபுலரியை வந்து அடுத்து நான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஒரு வார்த்தைக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வார்த்தையும் வந்து வரும்போதெல்லாம் அந்த இண்டெக்ஸ் நம்பரில் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதான் சுட சுட ஒரு என்கோடிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1 வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் 1 ஹார்ட் என்கோடிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேர்ட்ஸ், ஒரு வேர்ட்ஸும் 14 சைஸ் 7 × 14 தான் வந்து அதை நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்.